தெய்வ சக்தியால தீராத வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஸ்ரீ பொன்சாமி பெருமாள்னு ஒரு சுவாமிகள் திருமலை வாயில்ல நவசக்தி அம்மன் சித்தர் பீடத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனோம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய கோவிலா தான் அமைஞ்சிருந்தது. நவகிரகங்கள், பத்ரி நாராயணர், பத்மநாப சுவாமி, அனந்தசயன பெருமாள், குபேரன் இப்படின்னு பல சுவாமிகளை அவர் அங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தார். துர்க்கையம்மன் கூட இருக்காங்க. அங்க போய் அவரை பார்த்தோம். அவர் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மனிதர் மாதிரி இருந்தாலும் கூட அவர் விவரம்லாம் சொன்னார். ஐயா, நான் சூரிய சக்தி சந்திர சக்தியை வச்சுதான் எல்லாருக்கும் நோயை குணப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, அந்த நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம். ஐயா, யாருக்கு நோய் வந்தாலும் அது கர்ம வினை தான் காரணம். அந்த கர்ம வினையை நான் சூரிய சந்திரன் இவங்கள்ட்ட வேண்டிக்கிட்டு பெருமாள் ஆசீர்வாதத்தோட நான் குணப்படுத்துறேன்னு சொன்னாரு. இயற்கை நாராயணன்கிற பேர்ல பத்ரி நாராயண சுவாமிக்கு பெருமாளுக்கு ஒரு சன்னதி தனியா வச்சிருக்காரு. கர்ம வினைகளை போக்கும் உண்டியல்னு ஒண்ணு வச்சிருக்காரு. கர்ம வினைகள்லாம் இதுக்கெல்லாம் காரணம்னு அவர் சொன்னார். அத்தோட சுவாமி, நீங்க இதை எப்படி குணப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவரு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் இதை வச்சுதான் ஐயா நான் குணப்படுத்துறேன், நீங்களே பாருங்கன்னாரு. அப்போ ஒரு அம்மா அங்க சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடியே கேன்சர் இருந்ததாகவும் அதை இவர் தான் குணப்படுத்தினதும் அந்த அம்மாவே சொன்னாங்க. அவங்களுக்கு அப்போ சிகிச்சை நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு போனேன். அதனால அங்கே நடக்கிறத பூரா நான் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி அந்த அம்மாவை சொன்னாங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் வந்ததாகவும் அதை டாக்டர்கள் குணப்படுத்த முடியான்னு சொல்லிட்டதாகவும் அதுக்கு பிறகு இங்கே சாமிகிட்ட வந்திருக்காங்க. இவர் இந்த பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழத்தை வச்சு அவங்க உடம்புல சில இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் நோய் இருக்குன்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் அதெல்லாம் வச்சு அந்த பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழத்து மேல கற்பூரத்தை வச்சு ஏற்றி சூரிய சக்தி சந்திர சக்தியை வேண்டிக்கிட்டு பெருமாளோட ஆசீர்வாதத்தோட குணப்படுத்துறதா அவர் சொன்னாரு. அவருக்கு சில சிஷ்யர்கள் கூட இருக்காங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. இவர் மந்திரம் ஜெபிக்கிறாரு. ராஜஸ்தான்ல இருந்து கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்டயே நான் பேசினேன். அவருக்கு 2-3 வாரத்துக்கு முன்னால பேச முடியாம நடக்க முடியாம ரொம்ப பலகீனமா இருந்திருக்காரு. அப்ப நம்ம பொன்சாமி பெருமாள் சுவாமிகளை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. இவர் பண்ண சிகிச்சையோட பலனா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி இப்போ ஓரளவு பேச முடியுது, நடக்க முடியுது. அதனால ராஜஸ்தான்ல இருந்து இங்கேயே இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு தங்கிக்கிட்டு இங்க வாரம் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆன்மீக அன்பர்கள் யாருக்காவது தீராத வியாதிகள் இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் குணமாகலைன்னா இங்க போய் நீங்க ஒரு தரம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஆண்டவன் கஷ்ட காலத்துல யாரையாவது ஒருத்தரை நம்ம உதவிக்கு அனுப்புவாரு. நம்ம எல்லாம் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, நிச்சயமா அதை நம்புவோம். சீக்கிரமா ஒரு நாள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா திருமல்ல வாயில் போய் சுவாமிகளை பார்த்து சிகிச்சை எடுத்துங்க, உங்க வியாதிகள்லாம் குணமாகட்டும். முக்கியமா இன்னொன்று, சனி, ஞாயிறு, செவ்வாய் 3 நாள் மட்டும்தான் சுவாமிகள் பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க. அங்கே யாரை தொடர்பு கொள்ளணும்னு நம்பர் இதை நான் அதில் போடுறேன். அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லபடியாக குணமாகட்டும். எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஞானபாரதம் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்களை நான் அப்பப்போ போடுவேன். அதனால உங்களுக்கு சேரும். உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கோ, லேப்டாப்புக்கோ, பிசிக்கோ சேரும். அதுக்கு நீங்கள் மறந்துடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். எல்லாரும் வாழ்க வளமுடன், எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும். அவசியம் ஒரு தரம் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.